அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அப்போஸ்தலர் 5:3. பேதுரு அவனை நோக்கி அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பரிசுத்த ஆவியிடத்தில் பொய்யை சொல்லி வஞ்சித்து வைத்து சாத்தானுக்கு இடம் கொடுத்து விட்டாய் அனனியாவே. அதற்கு துணை போய்விட்டால் உன் மனைவி சப்பிராள் அனனியாவே. அந்த நாட்கள் ஆதி சபை பரிசுத்தத்தில், அன்பில், ஐக்கியத்தில், உண்மையாய் ஆராதிப்பதில், கொடுப்பதில், ஊழியம் செய்வதில், அனுதினமும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கபடமில்லாத ஜீவனம் பண்ணுகிற ஆவிக்குரிய குண லட்சணங்களில் உயர்ந்த நிலையில் இருந்த ஒரு சபைத்தான் ஆதி சபை. எங்க திரும்பினாலும் ஒரு பரிசுத்த அட்மாஸ்பியர். இந்த உயர்ந்த ஆவிக்குரிய நிலைமையை கெடுத்தார்கள் அனனியா சப்பீரா. காரணம், சாத்தானுக்கு இடம் கொடுத்ததினார். இவர்கள் பொருளை மாத்திரம் வஞ்சித்து வைக்கவில்லை, தேவனுடைய மகிமையையே திருடி விட்டார்கள் இவர்கள். எத்தனை துயரம் பாருங்க. காரணம், சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால். சொல்றாரு பாருங்க, சாத்தானுக்கு இடம் கொடுத்தது என்ன? இது கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சாத்தானுக்கு இடம் கொடுத்தனால என்ன நடக்குது பாருங்க. பொய் சொன்னார்கள், பரிசுத்த ஆவியிடத்தில் பொய் சொன்னார்கள். என்னன்னா, பரிசுத்த ஆவி இவர்களுக்குள்ளே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியார் வாசமா இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவி நமக்குள்ள வாசமா இருக்கிற ஆலயமா இருக்கிறோம். அந்த ஆலயத்தை அவள் கெடுத்தார்கள் பொய் சொல்லி. அடுத்து இவர்களுக்குள்ள பெருமை. ஆக நான் பர்னபாவை காட்டிலும் நான் அதிகமாக கொடுப்பேன், பர்னபாவை காட்டி நான் மோர் ஸ்பிரிச்சுவல் என்று பெருமை. சாத்தானுக்குரியது பெருமை. பெருமைன்னு தான் நான் விழுந்து போனா. ஆக அந்த பெருமை நமக்குள்ள பெருமை வரப்படாது. எவ்வளவுதான் கர்த்தரை உயர்த்தினாலும் சரி, எவ்வளவு ஆசீர்வாதம் பெற்றாலும், எவ்வளவுதான் படித்தாலும் சரி, எவ்வளவுதான் நீங்க அழகா இருந்தாலும் சரி, பெருமை வரவே கூடாது. உள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள அன்பு ஐக்கியம் இருக்கட்டும். புருஷ மனைவிக்குள்ள 1000 கசப்பு இருந்தாலும் சரி, எல்லாம் இன்னைக்கு மறந்து முதல்ல ஒப்புரவாகணும். ஒப்புரவாகி உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சொல்கிறா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.